ஆளுநர் RN ரவியுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். போதைப்பொருள் விவகாரம் தொடர்பாக ஆளுநரிடம் எடப்பாடி பழனிசாமி மனுவும் அளித்திருக்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கியிருக்கலாம். வணக்கம் சாலமன், இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் என்ன பேசப்படுகிறது? சென்னை கிண்டி ராஜ்பவனில் ஆளுநர் RN ரவியிடம் அதிமுக பொதுச் செயலாளரும் மற்றும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சந்தித்து திமுகவுக்கு எதிராக ஒரு மனு ஒன்றை அளித்து வருகிறார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, தங்கமணி, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட பலரும் அவருடன் சென்று ஆளுநரை சந்தித்து புகார் மனு அளிக்கின்றனர். குறிப்பாக தமிழகத்துல கடந்த சில நாட்களாக போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாகவும் இதனை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசுக்கு எதிராக ஆளுநர் RN ரவியை சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மனு அளித்து கோரிக்கையும் வைக்க இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக டெல்லியில 50 கிலோ போதைப் பொருளானது பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு முக்கிய தொடர்பாக இருந்து வருவது ஜாபர் சாதிக் என்பவர். இவர் அயலக அணியில திமுகவில் அயலக அணி பிரிவுல இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக திமுகவிலிருந்து அவரை நீக்கினாலும் தொடர்ச்சியாக அவர் திமுகவிற்கு எதிராக கண்டனங்களை அதிமுக தரப்புல கண்டனம் தெரிவித்து வந்தனர். குறிப்பாக இது தொடர்பாக பல இடங்களிலும் போராட்டத்தையும் பல இடங்களில் முன்வைத்து தமிழகத்தில் சமீப காலமாக போதைப் பொருள் கடத்தல் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதனை தொடர்ச்சியாக கட்டுப்படுத்த திமுக தவறிவிட்டதாகவும் இதில் திமுக முதல்வர் குடும்பத்திற்கே தொடர்பு இருப்பதாகவும் என பல்வேறு கண்டனங்களை எடப்பாடி பழனிசாமி முன்வைத்து தெரிவித்து வந்த நிலையில வருகிற 12ஆம் தேதியும் இது தொடர்பாக மனித சங்கிலி போராட்டம் அதிமுக சார்பில் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்தித்து இது தொடர்பான புகார் மனு அளித்துள்ளார். குறிப்பாக தமிழகத்துல புழக்கத்தை தடுக்க தவறிய திமுக அரசு மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உடனடியாக இந்த திமுக குடும்பம் தொடர்பான இந்த போதைப் பொருள் வழக்கை அவர்களிடம் விசாரிக்க வேண்டும் எனவும் தங்களது நீதியை உடனடியாக நிலைநாட்ட வேண்டும் எனவும் இந்த புகார் மனுல குறிப்பிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த சில நாட்களாக எவ்வளவு போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் கைப்பற்றப்பட்டது என்பது தொடர்பான விவரங்களையும் பட்டியல் இணைத்து இந்த புகார் மனுவில் கொடுக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இந்த சந்திப்பானது அடுத்த அரை மணி நேரம் நீடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் தொடர்ச்சியாக கடந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தற்போது வரை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதாகவும் தற்போது போதைப் பொருளானது அதாவது கஞ்சாவை தவிர்த்து பல புதிய போதைப் பொருட்கள் தமிழகத்திற்குள் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிக்கும் வகையில் இருப்பதாகவும் அந்த குற்றச்சாட்டுல அந்த புகார் மனுல தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த தொடர்பாக உடனடியாக திமுக அரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த வேண்டும் எனவும் அந்த புகார் மனுல குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.